ஏழாம் சுவையறிய சரண்ஸ் கிச்சடி. திணை பொங்கல் அப்படிங்கிறது ஒரே பொங்கல ரெண்டா, ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கிறோம். இது சவுண்ட் இறங்கிருச்சு, நம்ம பார்ப்போம். ஓகே, டன். ஸோ வெரி வெரி டேஸ்டியஸ்ட் ஃபுட். ஸோ டேஸ்ட் பண்ணிங்கன்னா விட மாட்டீங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சத்தான ஆரோக்கியமான உணவு பார்க்க போறோம்? பொங்கல் செய்வோம் இல்லையா? பொங்கல் வந்து பிரியாணி அரிசி இல்லைன்னா பச்சரிசி இதெல்லாம் செய்கிறோம். நம்ம இது வந்து திணை பொங்கல் அப்படிங்கிறது. அதாவது திணை வந்து அவ்வளோ சங்க காலத்திலிருந்து யூஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்முடைய பாரம்பரிய சிறுதானிய வகை உணவுகள், அதில் வந்து மிகச்சிறப்பான ஒரு விஷயம் திணை. இதோட நம்ம பொங்கலாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இதில் காமிக்கிறோம். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பொங்கலில் ரெண்டா. நம்ம எப்படின்னா ஸ்வீட் பொங்கலும் செய்கிறோம், கார பொங்கலும் செய்கிறோம். இது ரெண்டு தான் இதில் இருக்கிற ஸ்பெஷல். திணை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: திணை 1 கப், பாசி பருப்பு 3/4 கப், ப்ரௌன் சுகர் 1 கப், திராட்சை பழம் 50 கிராம், முந்திரி பருப்பு 50 கிராம், ஏலக்காய் பொடி சிறிதளவு, வெண்ணெய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, உப்பு 1 சிட்டிகை, ஜாதிக்காய் பொடி 1 சிட்டிகை, மிளகு 1½ ஸ்பூன், சீரகம் 1½ ஸ்பூன், பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 ஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்பதற்கு. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ எப்படியுமே வந்து என்றைக்குமே 1 டம்ளர் திணை எடுத்துக்கோங்க. அது ஏறக்குறைய 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் நீங்கள் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கழுவி ரெடியாக வச்சுருக்குது. ஸோ இதுக்கு வேணுங்கிறது 1 கப்புக்கு வந்து 3-3.5 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குளக்குளான்னு வேணால் 3.5 வைங்க, இல்லைன்னா 3 டம்ளர் வச்சா போதும். ஸோ இதை அளந்து வச்ச தண்ணி. சார், நார்மலாக அரிசியில் தான் பொங்கல் செய்ய முடியும். திணையில் பொங்கல் செஞ்சால் அது எப்படி இருக்குங்க சார்? நல்லா அரிசி மாதிரியே தான். நீங்கள் இதெல்லாம் பழகிக்கணும். என்னென்னா சிறுதானிய உணவுகள் சாப்பிடும் பொழுது மட்டும் பாடி கொஞ்சம் ஹீட் ஆகும் எப்பவுமே. அதனால தான் நெய் அதிகமாக சேர்த்துக்குங்கன்னு சொல்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கிறோம். ஸ்வீட் பொங்கல் செய்யறப்போ பட்டர் ஆட் பண்ணலாம். அந்த கார பொங்கல் பட்டருக்கு என்ன பிரச்சனை? சாஃப்டாக தான் இருக்கும். நார்மலாக நீங்கள் மிளகு பொங்கல் செய்யும் போதே பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் இது வந்து ஒரு 3 சவுண்டு விட்டிங்கன்னா போதுமானது. கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி உலகத்திலேயும் மிகச்சிறந்த உணவுகள் இருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியல் வெளியே வந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 5வது பொசிஷன் இருக்குது. நம்ம நாட்டு உணவுகள் தான் மிக சிறப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா அது கரெக்டாக நம்ம அந்த அறுசுவையை உணர்த்தி இருக்கிற ஒரு உணவு இதுதான். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இட்டாலியன் உணவுகள் தான் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்குது. ஜாப்பனீஸ் வந்து 4th பிளேஸ். ஜாப்பனீஸ், சைனா என்னென்னா. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்ல போனால், ஜாப்பனீஸ் சைனீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா உணவுகள், ரொம்ப அதாவது ஆரோக்கியமாக சாப்பிடக்கூடியவர்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கும், கார்ப்ஸ் ரொம்ப கம்மியாக எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி அவங்களோட உணவுகளில் பார்த்தீங்கன்னா, சைனீஸ் உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த சோப்புடு கார்லிக், இந்த கார்லிக்கை பொடி வச்சது, சோப்புடு சில்லி, இது ரெண்டுமே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே என்னென்னா, பொது சில்லி வந்து கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தாது, கார்லிக்கும் அதே மாதிரி தான், ஆனால் ஹார்ட்டுக்கும் நல்லது. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுமே அவங்க வந்து பொதுவாக அந்த க்ரீன் டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அவங்க வந்து எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த எல் சைஸ்க்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஸோ நல்ல உணவுகள், அவங்களோட உணவுகள் எல்லாமே நல்ல ரிச்சாக இருக்கும். நம்ம இந்தியன் உணவை பொறுத்தளவுக்கு சுவையானது, ஆனால் அது எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நம்ம அப்படி சாப்பிட்றதுல அதிகமாக கார்ப்ஸ் எடுத்துக்கிறோம். நம்மளோட குவான்டிட்டிலேயே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக கார்ப்ஸ் எடுத்துக்கிறோம், குறைஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ ப்ரோட்டீன் ரொம்ப தேவை குறைவாக இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில். அதே மாதிரி 40 இயர்ஸ்க்கு மேலே எல்லாருமே வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இழுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் தேவையாக இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்யலாம், அதை நிறுத்தியதுனால நம்ம எலும்புலேருந்து ப்ரோட்டீன் எடுக்கும்போது நம்மளுக்கு ஆஸ்டியோபீனியா, ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற வியாதிகள் வருது. ஸோ முதல் விஷயம், இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடானது ரத்தம், சதை, நரம்பு, எலும்பு மஜ்ஜை, இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறிட்டு போகும். ஸோ எலும்பு மஜ்ஜைங்கிறது தான் விட்டமின் D3, கால்சியம் அடங்கிய ஒரு விஷயம். ஸோ அப்போ நம்ம ப்ரோட்டீனில் வந்து அதை கான்சன்ட்ரேட்டே பண்ணுறதில்ல. ப்ரோட்டீன் பொறுத்தளவுக்கு என்னென்னா, நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான அளவு தான் ப்ரோட்டீன் எடுக்கிறோம். அதனால் நமக்கு நிறைய நோய்கள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் இல்லாத உணவு முறைகளே இல்லை. நீங்கள் எது எடுத்தீங்கன்னாலும் இருக்கும். க்ரீன்ஸுனால் அது இருக்கும், நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கும், சூப் இருக்கும், அறுசுவைகளில் நிறையா டிஃபரன்ஷியேட் பண்ணுது பர்டிகுலராக தமிழர் தான்.
இந்த உணவுகளை சாப்பிட்டவர்கள் தான் இன்றைக்கி நம்ம சொல்லலாம், இன்றைக்கி வந்து ஜாப்பனீஸ் உணவு சூப்பர், இட்டாலியன் உணவு சூப்பர்லாம் சொல்லலாம். பட் எந்த நாட்டில் அதிக நாட்கள் உயிர்கள் வாழ்ந்து சாகாமல் ஜீவசமாதி ஆனாங்கன்னா நம்ம நாட்டில் தான். ஸோ இதுதான் 6000 வருஷம் இருந்திருக்காங்க, 3000 வருஷம் இருந்திருக்காங்க. போகர் போய் ஜீசஸ் கிரைஸ்ட்டை மீட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற பல சரித்திரங்கள். ராமதேவர் அங்கிருந்து வந்தார், அது யாக்கோபுங்கிறவர் இங்கே வந்து ராமதேவர் ஆகிறாரு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம தான் மதங்களால் பிரிந்து கிடந்தால் கூட இந்த உலகம் அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்த ஆட்கள் அப்படின்னு பார்த்தா தமிழ் சார்ந்த மரபில் வந்தவர்கள் தான் அப்படிங்கிறதுல சிறிதளவு இல்லை. இப்போ நம்ம பழனிமலை போகிறோன்னா அங்கே சித்தர் சமாதி இருக்குன்னா, சமாதினா என்ன, சாகிறதெல்லாம் இல்லை, போதுமான அளவுக்கு உயிர் வாழ்ந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நாம் போய் அப்படியே ஜீவனோட அப்படியே அமர்ந்து இரவா நிலையை அடையிறது தான் அது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் எதன் மூலமாக செய்ய முடிஞ்சுன்னா நம்ம நாட்டு மருத்துவம் மூலம், நம்ம நாட்டு உணவின் மூலமாக தான் செஞ்சோம். இதை நாம் கற்றுக்கணும், அதை நம்ம புறந்தள்ளிடக்கூடாது. இது புறந்தள்ளனோட விளைவு தான் இன்றைக்கி இத்தனை கிட்னி சென்டர், இத்தனை ஹாஸ்பிட்டல், இத்தனை பிரச்சனை, இத்தனை நோய், புது நோய்கள் அப்படின்னு சொல்லி அறியப்படுற விஷயங்கள் எல்லாமே இதனால தான் நடக்குதுங்கிறது புரிஞ்சுட்டு உணவுகள்லையாவது கொஞ்சம் மாற்றங்கள். எல்லாத்துக்குமே அடிக்கடி நான் சொல்கிற விஷயம் எண்ணங்களில் மாற்றம். எண்ணம் தான் செயலாகிறது. நமக்கு கோபம், குயுக்தி, பொறாமை, ஆணவம், காசி பேசுன மாதிரி பல விஷயங்கள் நம்ம அளிக்கும் பொழுது நல்ல எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய நிறையா விஷயங்கள் தீர்மானிக்கும். இதில் நல்ல விஷயங்கள் பண்ணும்போது உணவுகளும் நல்ல உணவுகளாக இருக்கும்போது நம்ம ஹெல்த் பல மடங்கு அதிகமாகும். ஓகே, இது சவுண்டு இறங்கிருச்சு, நம்ம பார்ப்போம் என்ன ஆயிருக்குதுன்னு. ஓகே, டன். ஸோ இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே டிவைடட் இன்டு 2 2ஆக பிரிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா சீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை இதை வந்து போட்டுடுறோம். தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டுறோம். அவ்வளோதான், டன். நம்ம நெய் நிறையா ஊற்றிக்கலாம், இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நெய் எப்போவுமே அதிகமாக சேர்த்துங்க. இதில் கார்ப்ஸ் இருந்தால் கூட இது வந்து உடம்புக்கு நல்ல ஒரு விஷயம். சரியா? சார், நம்மளுடைய பாட்டி அம்மா காலத்திலலாம் இந்த திணை அரிசி, வரகு, இந்த மாதிரி சாமை அரிசிலாம் எடுத்துக்கும் போது நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. நிறைய வயசு வரைக்குமே நல்ல ஹெல்த்தியாக, எந்த ஒரு கால் வலி கூட இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க நம்ம மக்களுக்கு திணை அரிசி எடுத்துக்கோங்க, இல்லை வரகரிசி, இந்த மாதிரி கொஞ்சம் மாட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், அச்சோ இதுவா, இது வந்துட்டு நம்ம கோழிங்களுக்கு உணவாக போடுறோமே, இதே எப்படி நம்ம சாப்பிட்றது. இப்போ நம்ம சொல்லுவாங்க இல்லையா, வண்டிக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்காக நம்ம எலுமிச்சை பழத்தை வச்சு வண்டி ஓட்டுறோம். ஆனால் நம்ம வீட்டில் குளிக்கணும்னா எலுமிச்சை மரம் சோப்போ இல்லை குடிக்கும் போது எலுமிச்சை மரம் ட்ரிங்கோ தான் எடுத்துக்கிறோம். ஸோ லெமனேட்ஸ் போன்ற விஷயங்களை நம்ம பழகிட்டோம். இதுதான் உண்மை. இந்த மாதிரி விஷயங்கள் மோசமான கோழிக்கு அதுக்குன்னு போட்டு நம்மளே புறந்தள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த நம்மளுடைய அந்த ஃபாரினர் வந்து அதைத்தான் பண்ணால் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்தை சீர்குலைக்கணும், நம்மளுடைய மருத்துவத்தை சீர்குலைக்கணும், நம்மளுடைய உணவு முறைகள் தவறென்று எல்லார் மனசுலையும் புகுத்தரும். இதை ஆல்மோஸ்ட் பண்ணிட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா இந்த ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணுற கம்பெனி பல கோடி ரூபா, $1 மில்லியன் அவங்க தேர் மேக்கிங் மணி. ஒன்லி திங் நம்மளுடைய உழைப்பு, அந்த நம்மளுடைய தவறாக உள்புகுத்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லை, பொதுவாக நம்ம உழைப்பு எங்கெங்கே குறைகிறதோ அங்கெல்லாம் பிரச்சனை, நம்முடைய சிந்தனை எங்கெங்கே குறைகிறதோ அங்கெல்லாம் பிரச்சனை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மை நிலையை அறிதல், இது தெரியாத நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதன் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து நிறையா ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஏன் நாம் ஒர்க் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறது இல்லை. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் லேக் ஆகிறோமோ அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை வருது. ஸோ நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை சீர்குலைக்கும் பொழுது வேலை நாட்டு கலாச்சாரம், மேலை நாட்டு கலாச்சாரம் சிறந்ததுன்னு நம்ம மனசுக்குள்ளே ஆழ் மனதில் பதிய ஆரம்பிச்சிருது. நம்ம நாட்டுடைய மருத்துவம் சிறந்தது அல்ல அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். சித்த மருத்துவம் தானே, நம்ம நாட்டு மருத்துவம் தானே என்று கேவலப்படுத்தக்கூடிய, லேகியமாக கொடுப்பீங்கன்ற கேவலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம புறந்தள்ளி நம்ம உண்மையாகவே இன்றைக்கி சித்தா எவ்வளோ மாடர்னைசேஷன் ஆகிடுச்சு. நிறையா விஷயங்கள் அன்றைக்கி நாம் கண்டுபிடிச்ச நேனோ டெக்னாலஜி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். உணவுகளில் நிறையா விஷயங்கள் மாற்றங்கள் வரணும்னா நம்ம நாட்டு உணவுகள் பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டு கலாச்சாரம், மருத்துவம், நம்முடைய பண்புகள் எல்லாமே மறந்துட்டு நம்ம வேறு வழியில் போயிட்டுருக்கோம். இதிலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிறது தான்
ஏதோ இந்த மாதிரி நிறைய ஆர்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க, இயற்கை மருத்துவத்தை பற்றி பேசுகிறவங்க, சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், ஹோமியோபதின்னு ஒரு நல்ல விஷயங்களுக்கு திருப்பிகிட்டே இருக்கிறேன். எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்முடைய இதை மீட்டெடுக்க வசதி. ஓகே, நமக்கு மிளகு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரும்பு சர்க்கரை, இதில் வந்து இப்போ இது ஸ்வீட் பொங்கலாக பண்ணுறோம். ஸோ வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் சார். அதே மாதிரி இப்போது நம்ம நார்மலாக இதில் திணையில் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்குது, நிறைய ஃபைபர், லோ கிளைசிமிக்னா சீக்கிரமாக செரிதல் ஆயிரும். அது பெரிய ரொம்ப நேரம் சஸ்டெயினாக இருக்காது அந்த சுகர் வந்து. அதனால தான் அது லோ கிளைசிமிக்னு சொல்கிறோம். அதனால பெரிய இதில் தவிட்டுத்தன்மை அந்த மாதிரி விஷயங்கள், ஃபைபர்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஆமாம், இதில் நீங்கள் சுகர் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நெய் நிறையா ஊற்றிக்கோங்க. ஸோ அதுதான் நமக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்குற விஷயம். இது சரண்ஸ் கிச்சனி பியூர் கீ. இதில் எதுவும் அடல்ட்ரிலாம் கிடையாது. A2 கீ. ஏன் A2ன்னு சொல்கிறேன்னா, நம்ம நாட்டு மாட்டுடைய அந்த இது வந்து கிடைக்கிறதா 2000 ரூபா வரும். இப்போ A2 அட்லீஸ்ட் A2வில் எந்த கலப்படம் இல்லாமல் நம்மளால் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறது. நம்ம வந்து சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோதான். இது வந்து ஏலக்காய் பொடி, அது கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். முக்கியமாக பொங்கல் செய்யும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் வரணும்னா ஜாதிக்காய் பொடி சும்மா 2 பிஞ்ச் போட்டிங்கன்னா போதும். ரொம்ப அந்த ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். இதில் கல்கண்டு போடலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட இதெல்லாம் ஒரு ஜாதிக்காய் பொடி ரொம்ப ஒரு அருமையான ஃப்ளேவரை கொடுக்கும். சார், யூஸ்வலாக பொங்கலுக்குனா பச்சை கற்பூரம் போடுவோம். பொதுவாக ஜாதிக்காய் வந்து நரம்பியல் கோளாறுகளுக்கு ரொம்ப நல்லது, ஆண்மைக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஜாதிக்காய் வந்து உடம்பை நல்லா டைட் பண்ணுற ஒரு விஷயம். அளவு கரெக்டாக சேர்த்துக்கணும். ஆமாம், பொதுவாக அது அதனால் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம். ஸோ இவ்வளோதான். ஸோ இது வந்து ஸ்வீட் பொங்கல், இது வந்து காரப்பொங்கல். ஒரே வேலை பண்ணோம், 2ஆக பிரிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது செஞ்சீங்கன்னா இது குழந்தைகளுக்கு பிடிக்கும், இது பெரியவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்படி சாப்பிட்டு பழகிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு இதில் நெய், வெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னும் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ வெரி வெரி டேஸ்டியஸ் ஃபுட். ஸோ டேஸ்ட் பண்ணிங்கன்னா விட மாட்டீங்க. நார்மலாக பொங்கல் செய்கிறதெல்லாம் விட்டுட்டு இதில் பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. பாய். இது மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் சத்தான ஆரோக்கியமான உணவை பார்க்குறதுக்கு சரண்ஸ் கிச்சனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.